பிஎம்ஜி நகர்னு பெசன் நகர் பக்கத்தில் நம்பிக்கை நம்பிக்கை வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. அக்னி துனி துனி அக்னி சிவராமபுரம் சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. சிவராமபுரம். அக்னி அதை 9 முறை சுற்றுதல் வேண்டும். 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வந்து தேங்காய் மட்டை காயுடன் தலையில் இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிட நம்மளுடைய கந்திஷ்டி விலகிறது. பில்லி சூனியம் விலகிறது. கந்திஷ்டி விலகிறது. பில்லி சூனியம் விலகிறது. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை துணியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிட நம்முடைய கந்திஷ்டி விலகிறது. கந்திஷ்டி விலகிறது. குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி.
குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். துணி அக்னி. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் இந்த சிவராமபுரம் அமைந்தது. அனைவரும் வருக, அருள் பெறுக. மாதத்தில் வாரம் சந்தா கோதுமை கஞ்சி வாக்கப்படும். வாரந்தோறும் கஞ்சி வாக்கப்படும். அனைவரும் வருக, அன்னதானம் பெறுக. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. அன்னதானமும் வழங்கப்படும், பிரசாதமும் வழங்கப்படும். வாரந்தோறும் கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாசா. துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். கண்டிஸ்ட் நீங்க, பில்லி சூழியன் விளங்க. இந்த அக்னியில் அத்திமரம், தத்தர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. சாய்ராம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிரடி வாசா. இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். தத்தர் வாசம் செய்வதாக இது. மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரம், கும்பகோணத்திலேருந்து 21. சிவராமபுரம். குரு வாழ்க, குருவே துணை. அக்னி. துனி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. சாய்ராம். பில்லி சூனியமும் விலகுகிறது. சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை 9 முறை வலம் வந்து மட்டைக்காயுடன் இடதுபுறம் வலதுபுறம் சுற்றி 3 முறை சுற்றி அக்னியிலிட நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. சாய்ராம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம். சாய்ராம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம். சாய்ராம். நேரடியாக நீங்கள் இங்கு ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். இந்த பாபாவிற்கு நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம். சிவராமபுரம். அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை
7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வந்து சுற்றி வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது அத்திவரதர். இந்த அத்திமரம் நம்மளது காரண காரியங்களை நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்களை அனைத்தும் நடத்தி தருக வல்லது இந்த அத்திமரம். மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம். அதே அத்திமரம் நமக்கு இங்கே சிவராமபுரத்தில் காண்பதே அரிதாக உள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் இந்த காட்சியை நீங்கள் காணலாம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் இந்த காட்சியை காணலாம். சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை.